ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் எப்படி டிக்டாக் டாக் கேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணி காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிக்டாக் டாக் கேம் கண்டிப்பாக எல்லாருமே விளாண்டுருப்பீங்க, ரைட்டா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா 9 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து 2 பேர் விளையாடக்கூடிய கேம். ஒருத்தர் வந்து எக்ஸ், இன்னொருத்தர் வந்து ஓ. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோட பொசிஷன் கேட்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் 1லேருந்து 9 இதில் எந்த பொசிஷன் தரீங்களோ அந்த பொசிஷனில் வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா 1ஓட பொசிஷனில் வந்துட்டு எக்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, ரைட்டா? செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ கேட்குது. ஓகே, ஸோ ஓக்கு நான் 2 கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் ஓ வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதேமாதிரி நான் கொடுத்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1லேயும் 2லேயும் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸ்ஓ வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுச்சு, ரைட்டா? அகைன் நான் வந்துட்டு இப்போ 1 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த பிளேஸ் வந்து எம்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லும், எம்டி பிளேஸ் இல்லைன்னு சொல்லும். அகைன் வந்து எக்ஸ்கிட்டே இன்புட் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 3rd பொசிஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் வந்துட்டு இப்போது அகைன் இப்போ ஓ கேட்குது, ரைட்டா? ஸோ இதில் நான் 0லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் தர முடியும். ஸோ இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1லேருந்து 9 வரைக்கும் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அகைன் வந்துட்டு இப்போது 5 கொடுக்குறேன். ஓகே, 5 கொடுத்துட்டு இப்போ எக்ஸ் கேட்குது, எக்ஸுக்கு 6 கொடுத்துட்டு இப்போ நான் அதில் 8 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு 3மே சேம் லைனில் வந்துடுச்சு, ரைட்டா? ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 3மே இந்த மாதிரி சேம் லைனில் வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ இல்லை டயகனலாவோ கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் இல்லை ஓ எது ஃபஸ்ட்டு கொண்டு வரீங்களோ அவங்க வந்து வின். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கேம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓ வந்து வின் ஆகிடுச்சு, ரைட்டா? ஏன்னா சேம் லைனில் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் அகைன் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கும். ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுத்தேன் அப்படின்னா அகைன் கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ திரும்ப வந்து கேம் விளாட்லாம். சம்டைம்ஸ் வந்துட்டு கேம் ட்ரா கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரா ஆச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் வின் பண்ணலன்னு சொல்லணும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இந்த கேம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், லூப்பிங், சில ஃபங்க்ஷன்ஸ், அந்த ரேஞ்ச், இன்புட், லென்த், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் லூப்பிங், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஓகே, ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த கேம் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேம் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், டிஸ்பிளே போர்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டிஸ்பிளே போர்டு. ஓகே, போர்டுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இந்த போர்டு டிஸ்பிளே ஆச்சுல்ல இந்த 9 பாக்ஸ், ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கோடு வந்து இந்த ஃபங்க்ஷனில் எழுதணும். ஓகே, ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த போர்டு டிஸ்பிளே ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த போர்டு எப்படி டிஸ்பிளே பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் ஐஃபோன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு 9 ஐஃபோன் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் 9 பாக்ஸ் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி 9 ஐஃபோன் வேணும். ஓகே, ஸோ இதை நான் 1 by 1 கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷனில் நான் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரேஞ்ச் 9 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு 9 ஐஃபோன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும், ரைட்டாக இந்த லிஸ்ட்டுக்குள்ளே. ஸோ இதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, பிரிண்ட் போர்ட். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, டிஸ்பிளே போர்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு 9 ஐஃபோன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இது போர்ட் ஃபார்மேட்டில் இல்லை, ரைட்டா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் 3 டிஸ்பிளே பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட் 3 டிஸ்பிளே பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட் 3 டிஸ்பிளே பண்ணணும், கீழே, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த பைப் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லைன் வந்துச்சுல்ல, ஸோ அந்த லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் ஃபஸ்ட் எக்ஸ் வந்துட்டு ஷோ ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் -0 கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அகைன் பைப் லைன் கொடுத்துட்டு ஸோ திரும்ப போர்ட் ஆஃப் 1 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்த பொசிஷன் கேட்குறேன், இந்த பொசிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் பைப் லைன் கொடுத்துட்டு திரும்ப போர்ட் ஆஃப் செகண்ட் பொசிஷன், ஸோ இந்த தேர்ட் ஐஃபோன் கேட்டிருக்கேன். ஓகே, செகண்ட் வந்துட்டு எனக்கு
பைப்லைன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ரைட்டாக, ஸோ இதே மாதிரி நமக்கு இன்னும் 2 லைன் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே 2 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அகெயின் வந்து இங்கே 3 4 5 இங்கே வந்து 6 7 8. ஓகேங்களா, 6 7 8. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இந்த போர்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டு வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ரைட், ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸோ இன்புட் வாங்கணும். ஸோ அண்டு இப்போ எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொசிஷனில் ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நம்ம 2 பிளேயர்ஸ். ஓகே, ஸோ பிளேயர் 1 பிளேயர் 2. பிளேயர் 1 வந்துட்டு எக்ஸ், சேம் பிளேயர் 2 வந்துட்டு ஓ. ஓகேங்களா, ஸோ ஓகே, ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் கேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் கேம். ஓகே, ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இன்ஃபனைட்டாக கேட்கணும். ஸோ அதாவது எக்ஸ்ஓ வந்துட்டு வின் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வைல் லூப் பேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வைல் லூப்பில் ட்ரூ கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா இன்ஃபனைட்டாக கேட்கணுன்றதுனால. ஓகே, ஸோ எப்போ யார் வின் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்துட்டு இந்த லூப் ஸ்டாப் ஆகணும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் எனக்கு திரும்ப இன்புட் கேட்கணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளேயர் 1ஓட இன்புட் கேட்குறேன். ஓகே, பிளேயர் 1 வந்து பிளேயர் 1ஓட ஆப்ஷன் கேட்குறேன். ஓகேங்களா, ஆப்ஷன் என்னென்னா எக்ஸோ 1, அதாவது பொசிஷன் கேட்கணும். ஓகேங்களா, ஸோ எந்த பொசிஷன்ட்டு 1 or 2 or 3 ஆன்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்புட் கேட்குறேன். ஓகே, ஸோ இன்புட் கேட்குறதுக்காக ஸோ பிளேயர்கிட்ட இன்புட் கேட்குறதுக்காக இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட பொசிஷன் வேணும். ரைட்டா, அவங்களோட நேம் வேணும் எக்ஸோவான்றது. ஸோ ஃபஸ்ட் வந்து விளையாட போகிறது பிளேயர் 1. ஓகே, ஸோ அப்போ எனக்கு பிளேயர் 1 வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். பிளேயர் 1. ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் என்டர் யுவர் பொசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, என்டர் யுவர் பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸோட பொசிஷன் வந்து இன்புட்டாக கேட்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்ல, ஸோ கால் பண்ணிக்கலாம். ஓகே, கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த போர்ட் ஃபங்க்ஷன் இன்னும் கால் பண்ணல. ரைட்டா, ஸோ இதை வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனவனே இந்த ஸ்டார்ட் கேம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனவனே எனக்கு ஃபஸ்ட்டு இந்த போர்ட் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து போர்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளேயர் ஆப்ஷன் கேட்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் எக்ஸோட ஆப்ஷன் கேட்குது. நாங்கள் பொசிஷன் கொடுத்தோம்னா எனக்கு எதுவும் நடக்காது. ரைட்டா, ஸோ அதுக்கான லாஜிக் இன்னும் நம்ம இன்னும் எழுதலை. ரைட், ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இங்கே நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு 1ல் எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கான லாஜிக் எழுதணும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி எழுதுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இஃப் பிளேயர் 1 ஆப்ஷன் வந்துட்டு இப்போ 1 கொடுக்குறாரு அப்படின்னா 1ஓட பொசிஷன் என்ன, ஸோ 1ஓட பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வரும். ஓகேங்களா, பட் ஆனால் நம்ம பிளேயர்கிட்டருந்து வாங்குறது 1 தான் வாங்குவோம். பட் ஆனால் எனக்கு 0ல் இன்செட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வந்து எம்டிஆ இல்லையான்றதை செக் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த போர்டுன்ற போர்டு ஆஃப் ஸோ இப்போ 1 கொடுக்குறாரு அப்படின்னா அதோட 1 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 1 - 1 0. அப்போ 0 பொசிஷனில் தான் எனக்கு இன்செட் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த பொசிஷன் வந்துட்டு எம்டிஆ இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஈக்குவல் ஹைஃபனான்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஹைஃபன்னா எம்டி. ரைட்டா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான லாஜிக் என்னன்றதை இங்கே எழுதணும். ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ பிரிண்ட் திஸ் பிளேஸ் இஸ் நாட் எம்டி. ஓகே, திஸ் பிளேஸ் நாட் எம்டி. ஓகே, திஸ் பிளேஸ் நாட் எம்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, 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 ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிளேஸில் ஐஃபோன் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து எம்டிஆர் அர்த்தம். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் எனக்கு அந்த பிளேயர் 1 வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஈக்குவல் பிளேயர் 1. ஓகே, பிளேயர் 1ன்றது எக்ஸ். ரைட்டா, ஓகே, இன்சர்ட் ஆகிட்டு அகெயின் வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேயர் வந்துட்டு டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே போர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த பாக்ஸ் இந்த போர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே ரன் பண்ணுறான். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு பாக்ஸ் ஷோ ஆகிருக்கு, இன்புட் கேட்குது. ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன், 1 கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு மைனஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது, ஸ்ட்ரிங்கே இன்டிஜர் மைனஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்படின்னா நாங்கள் பொசிஷன் இன்புட்டில் கேட்கும்போது இன்புட் ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்புட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், ரைட்டா. ஸோ அதை வந்து நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே ஓகே இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ ரன் பண்ணுறான். ஸோ இப்போ ரன் பண்ணிட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 பொசிஷனில் எனக்கு இன்செர்ட் ஆகிருக்கு, ரைட்டா. அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் தான் கேட்குது. ஓகே அகைன் வந்துட்டு நமக்கு ஓ கேட்கணும், ரைட்டா. ஸோ அதுக்கான லாஜிக் பார்ப்போம். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ நான் ஓக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே பிளேயர் 2 ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பிளேயர் 1 பிளேயர் 2 ஓகேங்களா. ஓகே இங்கே பிளேயர் 2 நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே இதை வந்து நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பிளேயர் 1ன்றது எல்லாத்தையுமே பிளேயர் 2 மாற்றணும். ஓகே ஸோ எனக்கு பிளேயர் 2 ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே பிளேயர் 2ன்றது ஓகேங்களா. நம்ம இங்கே ஆல்ரெடி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ரைட்டா. ஸோ பிளேயர் 2ன்ட்டு ஸோ அந்த ஓ வந்து இங்கே எடுத்துக்கணும். ஓகே ஸோ இங்கேயும் வந்துட்டு ஓன்றதை கொடுக்கணும். ஓகேங்களா கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துட்டு ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் கேட்குது. ஸோ நான் 1 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓ கேட்குது, ரைட்டா. நான் 2 கொடுக்குறேன். ஓகே ஸோ கரெக்டாக இன்செர்ட் ஆகுது, ரைட்டா. ஸோ இன்செர்ட் ஆகுது. இப்போ நான் அதில் அகெயின் இப்போ நான் அகெயின் வந்துட்டு 1 கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸோட பொசிஷனில் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் பிளேஸ் இஸ் நாட் எம்டின்னு சொல்லுது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஓக்கு போயிடுது நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா. அகெயின் இந்த பிளேஸ் எம்டி இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸோட பொசிஷனில் தான் திரும்ப இன்புட்டாக கேட்கணும், ரைட்டா. ஆனால் இது வந்து ஓக்கு போயிடுது, ரைட். ஸோ இந்த மாதிரி போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து நான் அகெயின் ஒரு வைல் லூப் எழுதுறேன். ஓகே வைல் ட்ரூ. ஸோ ட்ரூ. ஸோ இதை வந்து நான் இன்டென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ அப்போது இன்கேஸ் இப்போ உங்கள் கொடுக்குற பொசிஷனில் வேல்யூ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த பொசிஷன் எம்டியாக இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த லூப்பை பிரேக் பண்ணிடணும். ஸோ அந்த பொசிஷன் ஆல்ரெடி ஆக்குபைடாக, அதாவது இப்போ பிளேஸ் வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா எனக்கு அகைன் லூப் கேட்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பிளேஸ் வந்து எம்டியாக இல்லைன்னு எல்ஸ் பாட்டுக்குள்ளே வரும். ஸோ அகைன் வந்து எனக்கு லூப்குள்ளே போகும், ரைட்டா. ஸோ ஓகே இன்கேஸ் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பிரேக் ஆகும். ஓகே பிரேக் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஓகே ஸோ இதுதான் லாஜிக். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயும் சேம் வந்துட்டு ஒயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயில் ட்ரூ. ஓகே இதையும் வந்து இன்டென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இன்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஓகே பிரேக். ஓகே ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் 1 கொடுக்குறேன். ஸோ அகைன் 1 கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவே கேட்குது, ரைட்டா. ஸோ ஓகே 2 கொடுத்துட்டு இப்போ எக்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸே கேட்குது, ரைட்டா. ஓகே ஸோ இதில் வந்து நான் இதில் சம் இல்லாத ஒரு இண்டெக்ஸை கொடுக்குறேன். அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் தான் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சம்மந்தமே எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஜிக் வந்துட்டு எழுதலாம். ஓகே ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் பிளேயர் 1 வந்துட்டு பிளேயர் 1 ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாட் இன். ஸோ இங்கே வந்து ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 1லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி எனக்கு வேறு எதாவது இருந்துச்சு அப்படின்னா அகைன் லூப் கே போகணும். ஓகே ஸோ இதை பண்ண போகிறோம். ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு லிஸ்ட் காம்பரேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துறேன். ஸோ அப்போ எனக்கு நம்பர்ஸ் என்ன ஜென்ரேட் ஆகும்னா 1லேருந்து 9 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜராக ஜென்ரேட் ஆகும். ஓகே ஸோ ஆனால் எனக்கு இன்புட்டில் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஸ்ட்ரிங், ரைட்டா. ஸோ அப்போ பிளேயர் ஆப்ஷனில் வந்துட்டு இன்டிஜர் தான் இருக்கும், ப்ளஸ் ஆனால் ஸ்ட்ரிங்காக இருக்கும், ரைட்டா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐயை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஓகே கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் இல்லாத நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் நாட் இன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே இல்லாத நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். என்னென்னா ப்ளீஸ் என்டர் 1 to 9. ஓகே 1 to 9 நம்பர்ஸ். ஓகே 1 to 9 வரைக்கும் தான் என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு லூப் கே போகணும், ரைட்டா. ஸோ திரும்ப போய்ட்டு எனக்கு இந்த பிளேயர் 1ஓட ஆப்ஷன் கேட்கணும். ஓகே ஸோ இப்போ நான் கொடுக்கல, இங்கே நான் திரும்ப லூப்புக்கு போகலாம், இந்த கண்டிஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணி விட்டுலாம். ஓகே ஸோ கண்டினியூ பண்ணால் ஸோ இங்கே இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்து உள்ளே வரும்போது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு எகெயின் வந்து லூப்புக்கு போயிட்டு பிளேயர் 1ஓட ஆப்ஷன் கேட்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதையே வந்து நான் இங்கே பிளேயர் 2க்கும் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஓகே பிளேயர் 2க்கும் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து நான் பிளேயர் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ பிளேயர் 2, ஓகேங்களா. ஸோ சேம் பிளேயர் 2க்கும் இதே கான்செப்ட் நடக்கணும், ரைட்டா. ஓகே ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே
ஓகே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே ஸோ 1 கொடுக்குறேன். ஸோ ஓகே 1 பொசிஷனில் எனக்கு இதாக இருக்குது. ஸோ 2 கொடுக்குறேன், கரெக்டாக இதாக இருக்குது. 1 பொசிஷன் அகைன் கொடுத்தனா எனக்கு எக்ஸ் இஸ் நாட் எம்டின்னு சொல்லுது. ஸோ இப்போ சம்மந்தமே இல்லாமல் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் சென்டர் 0 to 9 சொல்லுது எக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு இப்போ இதே மாதிரி ஓக்கும் கொடுத்து பார்க்குறேன். ஓகே ஸோ ஓக்கும் ராங்காக இன்புட் கொடுத்தோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஓ தான் கேட்குது. 1லேருந்து 9 வரைக்கும் தான் என்ட்ரு பண்ணணும்னு சொல்லுது. ரைட்டா? ஓகே ஓகே ஸோ இதில் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா ஓகே இப்போ இதில் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 கொடுக்குறேன். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு சேம் லைனில் வந்துருச்சு டயகனலாக. ஓகே இப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு கேம் வந்து எக்ஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. ரைட்டா? ஸோ அப்போ வின் பண்ணிட்டாருன்றதை எனக்கு சொல்லணும். ரைட்டா? ஸோ இதுக்கான லாஜிக்ஸ் எப்படி எழுதுறது? ஸோ இப்போ இது 3 ஒரே லைனில் வந்து வரணும். ஓகே ஸோ ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ வந்துச்சு அப்படின்னா எது ஃபஸ்ட் வருதோ அது வின்னு சொல்லணும். ரைட்? ஓகே ஸோ அதுக்கான லாஜிக் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எந்தெந்த காம்பினேஷன்லலாம் சேமாக வரும்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதில் வந்துட்டு நான் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி 3 1 2 3 அதாவது 0 1 2 இந்த பொசிஷன் வந்தாலும் எதுவும் 3 ஒரே லைனில் வந்துச்சு அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா வின். ரைட்டா? ஓகே நாங்கள் என்ன பண்ணுறோம் 0 1 2. ஓகே ஸோ ஒரு காம்பினேஷன் எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த இந்த லைனில் வந்தாலும் வின் தான். ரைட்டா? ஸோ அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 3 4 5. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைன். ஓகே இந்த லைன் வரணும். ஓகே 6 7 8 6 7 8. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெர்டிகலாக பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஹரிசாண்டலாக எல்லாமே முடிச்சாச்சு. வெர்டிகல் பார்க்கணும். வெர்டிகல் பார்த்தீங்கன்னா 0 3 6. ஸோ இந்த லைன் பார்க்கணும். ஓகே ஸோ 0 3 6. ஓகேங்களா? ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைன் சென்டராக இருக்கக்கூடிய வெர்டிகல் லைன். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 4 7. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய வெர்டிகல் லைன். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 5 8. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டயகனலாக பார்க்கணும். ஓகே இந்த சைடு. ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 0 4 8. ஓகே 0 4 8. ஸோ இந்த லைன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைன் இந்த சைடு டயகனலாக பார்க்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 4 6. ஓகேங்களா? ஸோ இது டோட்டலாக இவ்வளோ காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒன்றில் மேட்ச் ஆனாலும் ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகி இதோட உங்களுக்கு வந்து யார் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே லைனில் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு சொல்லணும். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நாங்கள் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து நான் செக் கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகே செக் கண்டிஷன்ஸ். ஓகே செக் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே இதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம இதுக்கான லாஜிக் எழுதணும். ஓகே ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து பிளேயரை நம்ம பாஸ் பண்ணணும். பிளேயர் 1 பிளேயர் 2ன்றது. ஓகே நாங்கள் பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஸோ இங்கே கண்டிஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லூப்பில் ஹைட்ரேட் பண்ணுறோம். ஓகே ஸோ ஃபார் செக் இன் கண்டிஷன்ஸ். ஓகே ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு லிஸ்ட் எனக்கு வெளியே வரும். ரைட்டா? ஸோ இது ஃபஸ்ட்டு இது வரும், நெக்ஸ்ட் இது வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக எனக்கு வெளியே வரும். ஓகே ஸோ இப்படி வெளியே வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதிலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து நான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே இதை எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வந்து நம்ம கண்டிஷன் ஒவ்வொரு லிஸ்ட்டாக வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஓகே இஃப் செக் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ செக் ஆஃப் 0னா இது வந்து இந்த லிஸ்ட் ஃபஸ்ட் லிஸ்ட். ரைட்டா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துருக்கேன். ஓகே ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் என்னென்னா 0. ஓகே அப்போது எனக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய 0 பொசிஷன் எடுக்கணும். ஓகே ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த போர்டில் இருக்கக்கூடிய 0 பொசிஷன் எடுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் போர்டு ஆஃப் இந்த இடத்துல உங்களுக்கு 0 ரிட்டர்ன் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ போர்ட் ஆஃப் 0ன்னும் போது இந்த பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட் பொசிஷன் வந்து எக்ஸா ஓவன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ ஈக்குவல் இந்த பிளேயரை கொடுக்குறேன். ஓகே நம்ம இந்த இடத்துல எக்ஸா ஓவன்றது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்னா எக்ஸான்னு செக் பண்ணும், ஓவான்னு செக் பண்ணும். ஓகே ஸோ அப்போது எக்ஸா ஓவன்றது அதாவது இதில் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துலையும் எக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பொசிஷனும் செக் பண்ணணும். 1 பொசிஷன் செக் பண்ணணும், 2 பொசிஷன் செக் பண்ணணும். இது 3மே ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்க வின். ரைட்டா? ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து நான் ஆண்ட் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா 3மே சேமாக இருக்கணும். ரைட்டா? ஓகே சேம் இதே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன்.
ஓகே. ஸோ இந்த வாட்டி எனக்கு 1 பொசிஷனை செக் பண்ணணும். 1 பொசிஷனில் இந்த பொசிஷன் ரைட்டா, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்குன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கணும், இங்கேயும் எக்ஸ் இருக்கணும். ஓகேவா. ஸோ திரும்ப வந்து 3rd பொசிஷன் செக் பண்ணணும் ரைட்டா. ஸோ அதுக்கு வந்து அகைன் நான் கண்டிஷன் கொடுத்துட்டு அகைன் இதே சேம் கண்டிஷனை தரேன். இந்த இடத்துல வந்து எனக்கு 2 கொடுக்கணும் ரைட். ஸோ 2 போது நமக்கு இந்த பொசிஷன் வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட் பொசிஷன் எடுக்கும், செகண்ட் பொசிஷன் எடுக்கும், 3rd பொசிஷன் எடுக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் செக் பண்ணணும் ரைட்டா. ஓகே. ஸோ இங்கே நான் இங்கே என்ன பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் 1ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அரல்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லை, இந்த லூப் சுற்றுற வரைக்கும், இந்த லூப் சுற்றி முடிகிற வரைக்கும் இந்த கண்டிஷனில் எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன். ஸோ அந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே. ஸோ இங்கே வந்து நான் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லூப்பில் எப்படி எல்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரைட்டா. ஓகே. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த லூப் முடிகிற வரைக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம் அப்படின்னா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா எனக்கு 0 ரிட்டர்ன் பண்ணணும் ரைட்டா. ஓகே. இப்போ நம்ம கண்டிஷனை வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு ரைட்டா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ட் டிஸ்பிளே ஆகிட்டு எனக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இஃப் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா செக் கண்டிஷன். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்ண போகிறேன். ஸோ செக் கண்டிஷன். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது ரைட்டா. ஸோ பிளேயர்ன்ற ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. ஸோ இந்த பிளேயருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேயர் 1 or 2 நான் கொடுக்க போகிறேன். ஓகே. பிளேயர் 1 எக்ஸ் ரைட்டா. ஸோ எக்ஸ்ன்றதை பாஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இன்கேஸ் இந்த எக்ஸ் பாஸ் பண்ணும்போது இந்த 3 இதுலேயுமே எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 ரிட்டர்ன் பண்ணது போது எனக்கு இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த கண்டிஷன் உள்ளே வரும் ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன் உள்ளே வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு பிளேயர் 1 வந்து வின்னு சொல்லிட்டு ரைட்டா. ஸோ எக்ஸ் வந்துட்டு வின்னர் வந்துட்டு எக்ஸ் ரைட்டா. வின்னர் வந்துட்டு எக்ஸ் ரைட். ஸோ இங்கே ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வின்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரைட்டா. ஸோ சேம் இதே விஷயத்த நம்ம வந்துட்டு இங்கேயும் கொடுக்கணும் ரைட்டா. ஸோ பிளேயர் 2க்கும் இதே தான் ரைட். ஓகே. ஸோ இதை நான் வந்துட்டு இன்டென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்டென்டேஷன் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளேயர் 2 ரைட்டா. ஸோ பிளேயர் 2 இங்கேயும் பிளேயர் 2ன்னு கொடுக்கணும். சாரி நாங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். பிளேயர் 2 இங்கே வந்து பிளேயர் 1ன்னு கொடுக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது இந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ பிரிண்ட் இந்த ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட் கேட்குது, நான் 1 கொடுக்குறேன். ஸோ 2 இதில் வந்து 5 கொடுக்குறேன். ஓகே. ஸோ டயகனலாக கொண்டு வந்து பார்ப்போம். இந்த ஈக்குவலாக எக்ஸ் டயகனலாக கொண்டு வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ 5 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 3 கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் 9 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் வின்னர்னு சொல்லணும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் வின்னர்னு சொல்லிடுச்சு ரைட்டா. ஓகே. ஸோ சேம் இப்போ ஓ கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் 1 கொடுத்துட்டு 2 கொடுக்குறேன், 3 ஸோ 5 6. இப்போ இந்த இடத்துல வந்து நான் 8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஓ வந்து வின்னர் ரைட்டா. 8 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வின்னர் வந்து ஓ ரைட்டா. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது ரைட். ஸோ ஓகே. எனக்கு வந்துட்டு இப்போது வின்னர் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு திரும்ப கேம் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை சொல்லணும் ரைட்டா. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு மேட்ச் ட்ரா கூட ஆகலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே 1 கொடுக்குறேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் எனக்கு ஓ கொடுத்துட்டு 5th பொசிஷனில் எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ 3rd பொசிஷனில் ஓ கொடுக்குறேன். ஓகே. 6th பொசிஷனில் 7th பொசிஷனில் எக்ஸ் கொடுத்துட்டு ஓகேவா வந்துட்டு இங்கே 9th பொசிஷனில் தரேன். அகெயின் இங்கே வந்துட்டு 6th பொசிஷனில் எக்ஸ் தரேன். ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் ஓகே இப்போ இங்கே வந்துட்டு 4th பொசிஷனில் ஓ கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இப்போ எக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு மேட்ச் ட்ரா ரைட்டா. ஸோ 8 கொடுக்குறேன். ஓகே. ஸோ 8 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் இன்புட் கேட்குது ரைட்டா. ஸோ இப்போ நான் எதாவது கொடுத்தாலும் எனக்கு வந்து திஸ் பிளேஸ் நாட் எம்ப்டி தான் வரும். ஓகே. ஸோ இது இங்கே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே இது ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பண்ணிச்சுன்னா எனக்கு இது வந்துட்டு மேட்ச் ட்ரா ரைட்டா. ஸோ இப்படி பண்ணிச்சுன்னா எனக்கு வந்து கேம் வந்து ஜஸ்ட் டெர்மினேட் ஆனாலே போதும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஜிக் எழுதணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு இதுக்கான லாஜிக் எழுதுறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம்னா இஃப் ஃபஸ்ட் அந்த போர்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது எல்லா வேல்யூவும் எடுக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு லிஸ்ட்டில் போட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐ ஃபார் ஐ இன் ஓகே. ஸோ ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஐட்ரேட் பண்ணும்போது இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணுறேன். இஃப்
ஐ வந்துட்டு ஈக்குவல் ஐஃபனாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகே, ஐஃபனாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ மட்டும் எனக்கு இந்த லிஸ்ட்டில் ஜெனரேட் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி ஐஃபனாக இல்லை அப்படின்னா என்னோடய லென்த் எடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ இதனோட லென்த் 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஐஃபனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு என்ன அர்த்தம்? ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா ஸோ இங்கே வந்து மேட்ச் ட்ரா. ரைட்டா? ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ மேட்ச் ட்ரா. ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்படி வெளியே வந்தால் போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, 1 ஸோ அதை ட்ரா பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன், எக்ஸோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 2 5 3 ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8 கொடுத்தேன் அப்படின்னா மேட்ச் ட்ரா. ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு டெம்ப்ளேட் ஆகி வெளியே வந்துச்சு. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வின் ஆனாலும் இல்லை ட்ரா ஆனாலும் எனக்கு வந்துட்டு அகைன் கேமை கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான லாஜிக் வந்து எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அதுக்கான லாஜிக் வந்து நான் இங்கே வந்து நான் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இன்புட் கேட்கணும். ஸோ ப்ளே அகைன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வச்சுக்கிறேன். ஓகே, ப்ளே அகைன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கணும். ஓகே, ஸோ do you want play again? ஓகே, ஸோ do you want play again கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு எஸ் ஆர் நோவான்னு சொல்லணும். எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இன்புட் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இஃப் ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் ப்ளே அகைன் வந்துட்டு ஒன்று கேபிட்டல் ஒய்யாக இருக்கணும், இல்லாட்டி ஸ்மால் ஒய்யாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க எஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் அகைன் எனக்கு கால் பண்ணணும். ஓகே, ஸோ கால் பண்ணும்போது இந்த போர்டை வந்து எனக்கு ரீசெட் பண்ணணும். ரைட்டா? இல்லாட்டி நமக்கு அந்த ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போ கொடுத்ததுனால ஸோ அதே வேல்யூவோட வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு அகைன் இந்த போர்டை வந்து நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் இந்த ஜஸ்ட் நீங்கள் இந்த லிஸ்ட் கம்ப்ளீட் கொடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ அவங்க நோ கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஒய் இதை தவிர வேறு எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிட் ஆனாலே போதும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காம்பினேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, இப்போ நான் அங்கே 9 கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன். ரைட்டா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பின்னர்னு சொல்லுது. இதில் வந்துட்டு கேம் எகைன் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குது. ஓகே, நான் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம வின் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் 8 கொடுத்தேன் அப்படின்னா ஓ வந்து வின். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓ வின் ஒன்று வருது. ஸோ எகைன் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குது. ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேட்ச் ட்ராக்கான கண்டிஷன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மேட்ச் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் அங்கே 7 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து மேட்ச் ட்ரா. ரைட்டா? 8 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மேட்ச் ட்ரா. அகைன் வந்துட்டு எனக்கு கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்றது எனக்கு கேட்குது. ஓகே, ஸோ இப்போ நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, ஸோ இவ்வளோதான் கேம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு கேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.